வரவேற்றுக் கொள்கிறோம் மக்கள் நம்பக்கம் நிகழ்ச்சிக்குள். இன்றைய மக்கள் நம்பக்கம் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான தலைப்பில் உங்களோடு பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வழமையாக நிகழ்ச்சியில் நாங்கள் புத்திஜீவிகள், அரசியல்வாதிகள், அதே போல பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள் என பல பெரியவர்களை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட தலைப்புகளில் நாங்கள் உங்களோடு பேசி வருகின்றோம். ஆனால் சற்று மாற்றமாக இன்றைய தினம் ஒரு புதிய நிகழ்ச்சியாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக இந்த கோவிட்-19 மையப்படுத்தி பேசும்போது நிறைய விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். குறிப்பாக மக்கள் நம்பக்கம் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எங்களுடைய ஏனைய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இந்த கோவிட்-19 காலப்பகுதியில் மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கை சம்பந்தமாக நிறைய ஆழமாக பேசியிருக்கின்றோம், உரையாற்றிருக்கின்றோம். பல அதிபர்கள் வந்திருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் வந்திருக்கின்றார்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் வந்திருக்கின்றார்கள். இவர்களோடு நாங்கள் இந்த கல்வித்துறை சார்ந்து மிக ஆழமான உரையாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இவற்றை தாண்டி இந்த கோவிட்-19 காலப்பகுதியில் மாணவர்களுடைய கல்வி நிலை எப்படி இருந்தது அல்லது அவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தன என்பதை மாணவர்களிடம் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்டு பார்க்க தயாராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் கொழும்பிலே இருக்கின்ற பிரபலமான 3 பாடசாலைகளில் 3 மாணவர்களை நாங்கள் நிகழ்ச்சிக்காக அழைத்து வந்திருக்கின்றோம். குறிப்பாக கோவிட்-19 காலப்பகுதியில் மாணவர்களுடைய அந்த குறித்த மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் எப்படி அமைய பெற்றிருந்தன, அதே போல இப்பொழுது எங்களுடைய நாட்டில் புதிதாக அறிமுகமாக இருக்கின்ற இந்த டிஜிட்டல் கல்வி முறை அல்லது ஆன்லைன் கல்வி முறை அவர்களுக்கு என்ன மாதிரியான சாதக பாதக விளைவுகளை வழங்கின, அதே போல இந்த 3 மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த வருடம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவதற்கு தயாராக இருக்கின்ற மாணவர்கள். எனவே இந்த 3 மாணவர்களும் அவர்களுடைய அடுத்து வர இருக்கின்ற 2 மாதங்களையும் எப்படி செயற்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள், அவர்களுடைய கற்றல் நடவடிக்கைகளை என்ன மாதிரி அமைத்துக் கொள்ளப் போகிறார்கள் என்ற கோணத்தில் தான் இன்றைய நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. ஒரு புதிய அனுபவமாக மக்கள் நம்பக்கத்துக்கும் இருக்கின்றது. இன்றைய தினம் நாங்கள் மாணவர்களோடு பேசியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எங்களோடு 3 மாணவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். புனித அன்னம்மாள் மகளிர் மகா வித்தியாலயத்தினுடைய மாணவி பவிதா சண்முகநாதன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அதே போல ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரியினுடைய மாணவி ஃபாத்திமா சஜானா தாஜ் முகமது அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அதே போல கொழும்பு ஹிந்து கல்லூரியினுடைய மாணவன் எஸ் விதுஷன் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். மூவரையும் அன்போடு நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். நிச்சயமாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது கோவிட்-19 கால பகுதியில் நீங்கள் எப்படி உங்களுடைய கற்றல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தீர்கள், இந்த டிஜிட்டல் மயப்பட்ட கல்வியை எப்படி நீங்கள் முன்னெடுத்தீர்கள், அதே போல இன்னும் இருக்கின்ற இந்த 2 மாதத்தை நீங்கள் எப்படி முன்னெடுக்க போகிறீர்கள் என்ற கோணத்தில் தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பல புத்திஜீவிகள் வந்து பேசியிருக்கின்றார்கள். ஆனால் எதிர்கால புத்திஜீவிகளாக்கி உங்களுடைய உணர்வுகளை உங்களோடு நாங்கள் பேசியிருக்கின்றோம். நிச்சயமாக பவிதா, சொல்லுங்கள், உங்களுடைய இந்த 2-2.5 மாத கால பகுதி பாடசாலை விடுமுறை, அதுவும் நீங்கள் உயர்தர பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நீங்கள் எப்படி உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை இந்த கோவிட் காலப்பகுதியில் முன்னெடுத்தீர்கள்? அனைவருக்கும் வணக்கம். முதலாவது இந்த இடத்தில் நான் எமது இலங்கையின் மேல்மாகாண கல்வி திணைக்களம் மற்றும் எமது கல்வி அமைச்சுக்கு நான் மிகுந்த நன்றியை கூற வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. இந்த சமூக இடைவெளி பேணுகின்ற இந்த காலத்திலும் கூட எங்களுடைய மாணவர்களுடைய நலனை கருதி அவர்கள் இவ்வாறான தொலைக்காட்சி மூலமான கல்வி முறைகளை மேற்கொள்கின்றார்கள். அதை நினைத்து உண்மையில் மிகவும் மாணவர்கள் சார்பில் நாங்கள் பெருமிதப்படுகின்றோம். அவர்களுக்கான நன்றி இந்த வேளையில் நாங்கள் தெரிவித்தும் கொள்கின்றோம். அந்த வகையில் ஒவ்வொரு பாடங்களையும் எங்களால் பாடசாலையில் வகுப்பறையில் கல்வி கற்க முடிந்த அளவு இல்லாவிடினும் விளக்கமாகவும் தெளிவாகவும் முழுமையாகவும் கற்கக்கூடிய அந்த ஒரு தேவை இருந்தது இந்த காலத்தில். அந்த தேவையை அந்த தொலைக்காட்சி மூலமாக வருகின்ற ஒவ்வொரு பவிதா, சாதாரணமாக தொலைக்காட்சிகளிலாக இருக்கட்டும், எனது ஞாபகத்துக்கு உட்பட்ட வகையில் இந்த கோவிட் விடுமுறை வழங்கப்பட்டு 2 அல்லது 3 வாரங்களின் பின்னர் தான் கல்வி அமைச்சர் ஊடகவியலாளர்களை அழைத்து இப்படி ஒரு விடயம் செய்ய வேண்டும் என்று கதைத்திருந்தார்கள். அதுக்கு முன்னர் விடுமுறை கிடைத்திருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நான் பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருந்த போதிலும் கூட அந்த விடுமுறை கிடைத்த ஆரம்ப கால பகுதி எப்படி இருந்தது? படிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு வந்தது உங்களுக்கு? ஆரம்ப கால பகுதி கல்வி என்பதை எங்களால் சிந்திக்க முடியவில்லை உண்மையாக. ஏனென்றால் தற்காலத்தில் நிகழ்ந்து வரும் இந்த கொரோனா வைரஸ் என்பது நாங்கள் எதிர்பார்த்த அளவு சிறியது, அது ஒரு சிறிய நுண்ணங்கியாக இருந்தாலும் அது செய்கின்ற வேலைகள் பல மாற்றங்களை இந்த கொஞ்ச நாளில் அது உருவாக்கி இருக்கு. அதே போலதான் மாணவர்களாகிய எங்கள் மனநிலையையும் அது முழுமையாக அந்த ஆரம்ப காலத்தில் அது மாற்றிவிட்டது என தான் கூறலாம். ஆரம்பத்தில் எங்களுக்கு அந்த கல்வி தொடர்பான அந்த ஆர்வம் இருக்கவில்லை. உண்மையாகவே சொல்ல போனால் நீண்ட இயந்திரம் போல நாங்கள் செயற்பட்டு கொண்டிருந்தோம் அந்த கொஞ்ச காலங்கள் பாடசாலை காலங்களில்.
விடிய எழும்புறது, ஸ்கூல் போகிறது, வந்து திருப்பி அடுத்த டியூஷன் அப்படின்னு போய்கிட்டு அந்த காலப்பகுதியில் இடையில இப்படி ஒரு கேப் ஒன்று லீவ் ஒன்று கிடைச்சதுனால, அதாவது அந்த இயந்திரமயமான அந்த கல்வி வாழ்க்கைக்குள்ளே இருந்த ஒரு வகையான விடுதலை கிடைத்தது போன்று உணர்ந்தீர்கள். அப்படியும் கூறலாம். விடுதலை கிடைத்தது என்று முழுமையாக அதாவது ஒரு ரிலாக்ஸ் கிடைத்தது என்று உணர்ந்தீர்கள். ஒரு ஓய்வு கிடைத்தது. அந்த ஓய்வை இந்த கொரோனா மூலம் வந்து அந்த ஓய்வை வந்து சரியாக பயன்படுத்த கூட முடியவில்லை. அந்த டென்ஷன்ஸ், நிறைய பேர் வெளியே செல்லலாம், இப்போ வைரஸ் என்பதால் அது அடிக்கடி பரவுற நிலையினால எங்களது குடும்ப பின்னணி பற்றியும் எங்களோட வருமானங்கள், வீட்டு தேவைகள் எல்லாம் பற்றியும் நாங்கள் அந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டியதாக இருந்தது. பயமாக இருந்தது. ஒரு மன உளைச்சல், சிறிதளவான மன உளைச்சலுக்கும் நாங்கள் உள்ளாகினோம். நிச்சயமாக இப்படியான ஒரு உணர்வு ஒரு மாணவிக்கு இருந்திருக்கின்ற. அடுத்து சஜானாவிடம் கேட்டு பார்க்கலாம். சஜானா, அந்த COVID-19 காலப்பகுதியில் ஆரம்ப பகுதியில் விடுமுறை கிடைத்தது. விடுமுறை கிடைக்கும் போது உங்களுக்கு எப்படியான உணர்வு இருந்தது? உண்மையில் இந்த அனுபவமானது உண்மையில் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை தந்தது. அந்த வகையில் எங்களுக்கு இதுவரை காலம் இவ்வாறான ஒரு நீண்டதொரு விடுமுறை எங்களுக்கு கிடைத்ததில்லை. அந்த வகையில் இந்த விடுமுறையை முழுமையாக நாங்கள் கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுத்தினோம். இதற்காக பல வழிகாட்டல்களையும் ஆலோசனைகளையும் சஜானா நாங்கள் பேசுவோம், எப்படி படித்தீர்கள் என்பது சம்பந்தமாக விரிவாக பேசுவோம். ஆனால் நான் ஏற்கனவே இந்த மாணவியிடம் கேட்டிருந்தது போலவே உங்களுக்கு அந்த விடுமுறை கிடைத்த போது என்ன மாதிரி உணர்வு இருந்தது? நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விடுமுறை, யாருமே எதிர்பார்க்காத ஒரு விடுமுறை, திடீரென்று ஒரு விடுமுறை கிடைத்திருக்கின்றது. அந்த காலப்பகுதி நீங்கள் இவர் சொல்லியிருந்தார் தனக்கு ஒரு வகையான அந்த ஓய்வு கிடைத்திருக்கின்றது ஒரு சந்தோஷம் இருந்ததாகவும் சொல்லியிருந்தார். அப்படியான ஏதாவது உணர்வுகள் இருந்ததா உங்களுக்கு? அப்படியான உணர்வை பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் உண்மையில் காணப்பட்டது. ஏனென்றால் எங்களுக்கு குறிப்பாக உயர்தர மாணவர்களுக்கு இன்னும் ஒரு சிறியளவான இடைவெளி மாத்திரமே காணப்படுகின்றது எங்களது பரீட்சைகளுக்கு. ஆகவே நாங்கள் இந்த காலப்பகுதியை முழுமையாக கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுத்த வேண்டிய ஒரு நிலை உள்ளது. ஆகவே திடீரென்று பாடசாலைகள் இடைநிறுத்தப்பட்டன என்ற செய்திகள் கேட்டவுடன் எங்களுக்கு உண்மையில் ஒரு பதட்டமான நிலை ஏற்பட்டது. இந்த காலத்தில் உண்மையில் எங்களது ஆசிரியர்களுடன் நாங்கள் உண்மையில் அவர்களுடன் ஒரு நெருங்கிய தொடர்பை பேண வேண்டிய ஒரு நிலை இது. ஆகவே திடீரென்று இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டவுடன் எங்களுக்கு உண்மையில் ஒரு பதட்டமான நிலை இருந்தது. அதன் பின்பு சில எங்களது பாடசாலையான ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரியின் பல வழிகாட்டல்கள் ஆலோசனைகளுக்கு இணங்க எங்களது மனநிலையை நாங்கள் கொஞ்சமாக ஒழுங்கமைத்து கொண்டு சென்றோம். அதன் பின்பு ஒரு பதட்ட நிலைமையானது ஒரு சாதாரண நிலைக்கு வந்தது. நிச்சயமாக விதுஷன், உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? திடீரென்று எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு விடுமுறை, அதுவும் 2 நாட்கள் ஆரம்பத்தில் கர்ஃப்யூ போடுவதாக எல்லாம் அறிவித்திருந்தார்கள். அதுக்கு முன்னரே பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டது. அந்த விடுமுறை வழங்கப்படும் போது உங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது? என்ன மாதிரி சிந்தித்தீர்கள்? விடுமுறை கிடைக்கிறது, அதுவும் நமக்கு இன்னும் 4-5 மாதங்கள் தான் A-level பரீட்சைக்கான இடைவெளி இருக்கின்றது எனும் போது விடுமுறை ஒன்று கிடைக்கும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? முதலில் என்னை இங்கு பேச வைக்கும் இறைவனுக்கு வணக்கம், நன்றிகளை கூறிக்கொண்டு முதலில் கூற வேண்டியது என்றால், நீங்கள் கூறியது போது தானே கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சிகரமாகத்தான் இருந்தது. நானும் எதிர்பார்த்து கொண்டு தான் இருந்தேன். எப்படியும் இறுதி பாடத்திட்டம் முடிக்க இருக்கும் காலங்களில் நாங்கள் மாணவர்கள் அதிகமாக பாடசாலைக்கு செல்வதில்லை. உண்மையிலே சொன்ன கல்வி அமைச்சுக்கும் தெரியும். ஆனாலும் அந்த விடுமுறையை நாங்கள் பெற்று நாங்கள் கல்வியினை கற்றுக்கொள்வதற்காகத்தான் நாங்கள் அதை பயன்படுத்துவதாக இருந்தோம். ஆனாலும் இந்த விடுமுறையானது எமக்கு கிடைத்தது திடீரென்று கிடைக்கவும் அது எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை நாங்கள் வேறு விதமாகத்தான் ஆரம்ப காலங்களில் பயன்படுத்தி கொண்டு வந்தோம். ஆனாலும் எதிர்வரும் காலங்களில் எம்மால் உணர முடிந்தது, எங்கள் பெற்றோர்கள் மற்றும் பாடசாலை ஆசிரியர்கள் அனைவரும் எமக்கு குறித்த ஆலோசனைகளை வழங்கி எம்மை எதிர்வரும் பரீட்சைக்கு முகம் கொடுப்பதற்காக உற்சாகத்தை விதைத்தார்கள் என் மனதில். அதற்கு முக்கியமாக எனது பாடசாலையும் நான் நன்றி கூறியாக வேண்டும். ஏனென்றால் இவ்வாறு பாடசாலை விடுமுறை கொடுத்து ஒரு 3 கிழமைகளுக்குள் எமது பாடசாலை நிர்வாகமானது எமக்கு இந்த நிகழ்நிலை வகுப்புகளை ஜூம் தொழில்நுட்பம் மூலமாக மேற்கொள்வதற்கான அனைத்து செயற்பாடுகளையும் விரைவாக மேற்கொண்டு ஆரம்பித்தும் நடத்தி கொண்டும் சென்றிருந்தார்கள். அதை நம் பாடசாலை செய்வதை பார்த்து பல பாடசாலைகளும் எதிர்காலத்தில் இந்த முறையினை
நிச்சயமா. செயற்படுத்த தொடங்கினார். நிச்சயமாக அந்த விடயங்கள் சம்பந்தமாக ஆழமாக பேசுவோம். குறிப்பாக இந்த மாணவர்களுடைய மனோநிலை சம்பந்தமாகத்தான் இங்கே பேச வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த விடுமுறை என்பது சில மாணவர்களுக்கு மத்தியிலே ஒரு வகையான மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அதே போல ஒரு வகையாக மாணவர்களுக்கு மத்தியிலே ஒரு வகையான பயம், பதற்றம், அதே போல ஒரு வகையான பதக்களிப்பு ஏற்பட்டது. நான் அடுத்த கட்டம் என்னுடைய பரீட்சையை நான் என்ன செய்ய போகிறேன், அல்லது இந்த விடுமுறையை நான் எப்படி கழிக்கப் போகிறேன், வீட்டிலே இருக்கின்ற பொருளாதார பிரச்சனை, சமூக பிரச்சனை, இவை எல்லாமே மாணவர்களுடைய சிந்தனைக்குள்ளே வந்தன. இது யதார்த்தமான இந்த 3 மாணவர்களை நாங்கள் ஒரு சாம்பிளாக வைத்து தான் இந்த இடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆன போதிலும் கூட எல்லா மாணவர்களுக்குள்ளே இருந்த உணர்வுகளையும் 3 மாணவர்களும் தங்களுடைய வித்தியாசமான உணர்வுகளாக எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக அடுத்த கட்டம் நாங்கள் முக்கியமாக பேச வேண்டிய விடயம் தான் இந்த கல்வி நடவடிக்கை. நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் ஏற்கனவே ஒரு வகையான மகிழ்ச்சியும் இருந்தது, ஒரு வகையான பயமும் இருந்தது. அது ஒன்று குடும்ப பொருளாதாரம், சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், அதே நேரம் ஏனைய விடயங்கள் எல்லாமே எல்லோருக்குள்ளேயும் இருந்த பயம். அது மாணவர் என்பதை தாண்டி நீங்கள் ஒரு குடும்ப உறுப்பினர் அடிப்படையில் அந்த விடயம் இருந்தது. நீங்கள் அப்படி பயணித்துக் கொண்டிருக்கும் போது எந்த கட்டத்தில் நான் படிக்க வேண்டும், எனக்கு இன்னும் 3-4 மாதங்களில் பரீட்சை இருக்கின்றது என்ற விடயம், அந்த பயம் எப்பொழுது தோன்றுகிறது, படிக்க எப்பொழுது ஆரம்பித்தீர்கள்? உண்மையாகவே கூற வேண்டுமென்றால் விடுமுறை விட்ட நாளன்றிலிருந்து கூறப்போனால் அன்று எங்களுக்கு பாடசாலை நாட்களாக இருந்த போதிலும் அந்த நேரம் எங்களுக்கு 3ஆம் தவணை பரீட்சை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு இருந்தது. அந்த நேரத்தில் இடையில இவ்வாறான விடுமுறை என்று சொன்னதும் எங்களுக்கு முதலில் பட்டது எக்ஸாமை ஸ்கிப் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஹாப்பி தான் இருந்தது. பட் காலப்போக்கில் உயர்தர மாணவர்கள் என்ற ரீதியில் நாங்கள் சிந்திக்கும் போது இந்த பரீட்சை என்பது உண்மையாகவே எமது வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து இப்போ எங்கள் அடுத்த கட்டத்தை தொடங்குவதற்கு இந்த உயர்தர பரீட்சை என்பது முக்கியமானதாக ஒன்றாக இருக்கிறது. அப்படியான ஒன்றை சிந்தித்த வேளையில் ஆரம்பத்திலே உண்மையிலே கல்வி கற்க தோணவில்லை எங்களுக்கு. போக போக எமது பாடசாலையிலும் சரி, எமது வகுப்புகளிலும் சரி, ஆசிரியர்களுடைய சிறந்த வழிகாட்டலின் மூலமே நாங்கள் இவ்வாறான பாடத்தை கற்கவும் எங்களுக்குள்ளேயே நாங்கள் அதை இருவழி கற்றல் முறையே இவ்வளவு நாட்களுமாக இருந்தது. இப்போது வீட்டிலே இருந்து நாங்கள் சுய முறையில் கற்றுக்கொள்ளவும் இந்த COVID-19 எங்களுக்கு ஒரு உதவியாக அமைந்தது. நிச்சயமாக இங்கே நிறைய விடயங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. அந்த பாடசாலை எனும் போது பாடசாலையிலே ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நேரடியாக சந்தித்து உரையாடி அவர்களுடைய கலந்துரையாடுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இந்த கோவிடுக்கு பின்னரான காலப்பகுதியில் நாங்கள் இது சம்பந்தமாக தனியாகவே பேசியிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிகளில். வகுப்பறை கல்வி, அதே நேரம் தனிவழி கல்வி, அதே போல ஆசிரியர்களும் மாணவர்களும் நேரடியாக சந்தித்துக் கொள்ளாமல் ஒரு தொழில்நுட்பத்தின் ஊடாக சந்தித்துக் கொள்கின்ற முறை, இப்படியான அந்த ஒரு ஹைபிரிட், ஒரு கலப்பு முறையிலான கல்வி தான் இப்பொழுது மாணவர்களுக்கு மத்தியிலே அறிமுகமாக இருக்கின்றது. இலங்கையில் இது புதிய விடயமாக இருந்தாலும் கூட சர்வதேச அரங்குகளில் இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த விடயங்கள் மாணவர்களுக்குள்ளே என்ன தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன? தொடர்ந்து பேசுவோம். விளம்பர இடைவேளையின் பின்னர் சந்திக்கலாம். மக்கள் பக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய மக்கள் பக்கம் நிகழ்ச்சியில் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற விடயம் இந்த COVID-19 காலப்பகுதியில் மாணவர்களுடைய கல்வி நிலை, அவர்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது என்று நாங்கள் 3 மாணவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் புனித அன்னம்மாள் மகளிர் மகா வித்தியாலயத்தினுடைய மாணவி பவிதா சண்முகநாதன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அதே போல ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரியினுடைய மாணவி ஃபாத்திமா சஜானா தாஜ் முகமது அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அதே போல எஸ் விதூஷன் கொழும்பு இந்து கல்லூரியிலிருந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 மாணவர்களோடு தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த கட்டமாக நாங்கள் சஜானாவிடம் செல்வோமாக இருந்தால், சஜானா, உங்களுக்கு எந்த கட்டத்தில் இப்பொழுது அந்த விடுமுறை வழங்கப்பட்டிருந்த காலப்பகுதி ஆரம்ப காலத்தில் ஒரு வகையான பயம் இருந்தது, என்ன எப்படி நான் இந்த பரீட்சைக்கு முகம் கொடுக்க போகிறேன், விடுமுறை தந்து விட்டார்களே என்ற ஒரு பயம். அதுக்கு பின்னர் நான் ஒரு நம்பிக்கை வந்து எந்த இடத்தில் நீங்கள் அந்த கற்க வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம் உங்களுக்கு ஏற்படுகிறது? ஆரம்பத்தில் எங்களுக்கு ஒரு பதட்டமான ஒரு நிலை தான் காணப்பட்டது. அதன் பிற்பாடு எனது பெற்றோர்கள், குடும்பத்தினரின் ஒரு உற்சாக உணர்வுகளுடன் மற்றும் பாடசாலை ஆசிரியர்களின் ஆதரவுகளுடன், அதிபரின் பல இனிய ஆலோசனைகளுடன் எங்களது அடுத்த கட்ட கல்வி சார்ந்த நடவடிக்கைகள் ஆரம்பமானது. ஆரம்பத்தில் பதட்ட நிலைமைகள் காணப்பட்டாலும் எனது பாடசாலையால் பல நிகழ்ச்சி திட்டங்கள் எங்களுக்கு ஒழுங்கமைக்கப்பட்டு தரப்பட்டன. அதற்கு ஒரு உதாரணமாக, நிச்சயமாக உங்களுடைய பாடசாலையில் அந்த நிகழ்ச்சி திட்டங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டதன் பின்னர் தான் உங்களுக்கு அந்த படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்தது. அந்த பதக்களிப்பு, அந்த பயம், அவற்றிலிருந்து நீங்கள் விடுபட்டு படிக்க வேண்டும் என்ற ஒரு இடத்துக்கு எந்த
பாடசாலை வழிகாட்டு நிச்சயமாக ஏனென்றால் ஆசிரியர்கள் எங்களுக்கு COVID-19 விடுமுறை தந்த அந்த தினத்திலிருந்து எங்களுடன் ஒரு நெருங்கிய தொடர்பிலே இருந்தார்கள். அவர்கள் எங்களுக்கான வழிகாட்டல்களை தந்து கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் எங்களது கல்வியில் ஆர்வத்தை இழந்து விடுவோம் அல்லது உற்சாகம் இழந்து விடுவோம் போன்ற காரணங்களுக்காக வேண்டி எங்களை உத்வேகப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். இது முக்கியமாக ஒரு மாணவருக்கு ஆசிரியர்களால் வழங்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அந்த வகையில் எந்த பாடசாலையில் எனக்கு இவ்வாறான விடயங்கள் கிடைத்ததை முன்னிட்டு நான் சந்தோஷப்படுகின்றேன். நிச்சயமாக பாடசாலைகளுடைய பணி என்பது மிகப்பெரிய பணி என்று நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஆசிரியர்கள் சில நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கணும், ஆசிரியர்கள் சம்பளம் எடுத்துக்கொண்டு வீட்டிலே இருக்கின்றார்கள் என்று சிலர் விமர்சித்த சூழ்நிலை இருந்தது. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட அறிவுக்குட்பட்ட வகையிலும் அதே நேரம் கல்வி அமைச்சோடு இணைந்து நாங்களும் சில செயற்பாடுகளில் ஈடுபட்ட போதிலும் மிக அழகாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த காலப்பகுதியில் ஆசிரியர்கள் மிக திறனாக செயற்பட்டார்கள். மாணவர்களுடைய கல்வி வாழ்க்கை, கல்வியை மேம்படுத்துவதற்காக அவர்கள் வீடுகளிலிருந்து மிக அருமையாக செயற்பட்டார்கள். எல்லா பாடசாலைகளும் அந்த பணியை செய்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த இடத்தில் அதிபர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்கள் சார்பாக நன்றி செலுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடும் இருக்கின்றது. அதே போல விதுஷன், உங்களுடைய எண்ணம் எப்பொழுது மாறுகிறது? ஒரு வகையான பயமும் இருந்தது, மகிழ்ச்சியும் இருந்தது என்று சொல்லியிருந்தீர்கள் விடுமுறை என்பது. அதே நேரம் உங்களுடைய அந்த பரீட்சை கிட்ட இருக்கிறது, எப்படி நான் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் எந்த சந்தர்ப்பத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பமானது? நிச்சயமாக சகோதரிகள் கூறியது போல் உண்மையில் பாடசாலை என்பது அதிகளவான தாக்கத்தை என் மீது ஏற்படுத்தியது. பாடசாலைகளின் வழிகாட்டல் இல்லை என்றால் கட்டாயமாக எமக்கு இந்த கல்வியினை மேற்கொள்ள வேண்டும் என்ற மனநிலை கட்டாயமாக வந்திருக்காது என்பதுதான் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இங்கு. ஆகவே அது மட்டுமின்றி சகோதரிகள் கூறிவிட்டார்கள் பாடசாலைகளின் பங்கை. ஆனால் இங்கு கூற வேண்டும், நாங்கள் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கும் செல்கின்றோம். ஆனாலும் அவர்களும் தற்போது காலங்களில் ஆசிரியர்கள் கல்வியை ஒரு வணிகமாக வர்த்தகமாக எண்ணிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காலங்களில் எம்மை புரிந்து கொண்டு இலவசமாக அந்த கல்வியை அவர்களே செலவழித்து பிரத்யேக வகுப்புகளை இலவசமாக செய்தார்கள். பிரத்யேக வகுப்புகளை இந்த காலகட்டத்தில் தெரியும் உங்களுக்கு அண்ணா, எமக்கு மற்றும் அனைத்து பேரண்ட்ஸ் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் முகம் கொடுத்து கொண்டிருந்த காலப்பகுதியில் ஒரு கல்வியினூடாக மாணவர்களுக்கு கரங்கள் கொடுத்து, இந்த இடத்துல முக்கியமாக கேட்க வேண்டிய விடயம், ஆசிரியர்கள் பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களுடைய கல்வி நேரங்களில் மிக சிறப்பாக செய்தார்கள். அதே நேரம் உங்களுடைய பிரத்யேக வகுப்புகள், ஏலவல் வகுப்பு என்பது பிரத்யேக வகுப்புகள் நடக்கும். அந்த அடிப்படையில் அந்த பிரத்யேக வகுப்பு ஆசிரியர்களும் உங்களுக்கு இலவசமாக செய்தார்களா? 3 பேருக்கும் அந்த அனுபவம் இருக்கின்றது. நிச்சயமாக இந்த இடத்தில் நாங்கள் அந்த ஆசிரியர்களுக்கும் நாங்கள் கௌரவம் அளிக்க வேண்டியிருக்கின்றது. இந்த மாணவர்களின் அனுபவத்தில் அந்த ஆசிரியர்கள் இலவசமாக வழங்கி இருக்கின்றதும் கூட மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. தொடர்ந்து பேசுங்க. அவ்வாறே இவ்வாறான சூழ்நிலையை இந்த மாதிரி உதவிகளை மேற்கொள்வது என்பது அவர்களுக்கு ஒரு சேவை மனப்பாங்கு அந்த கல்வி கற்றலில் இருந்திருக்க வேண்டும். ஆகவே அவ்வாறான செயல்களை தந்தமைக்கு மாணவர் சார்பாகவும் நான் நன்றிகளை கூறிக்கொண்டு, ஒரு சிறிய விடயம் கிட்டத்தில் தான் நான் ஒரு காணொலியில் கண்டேன். சுந்தர் பிச்சை, உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், திரு சுந்தர் பிச்சை கூகுள் CEO. அவர் கூறியிருந்தார் ஒரு காணொலியில், இறுதியாக கூறிய விடயம் எனக்கு என் மனதிற்கு மிகவும் சொல்ல வேண்டும் தொட்ட ஒரு விடயமாக இருக்கு. அதுவும் முக்கியமாக இந்த கோவிட் காலங்களில் மாணவர்களுக்காக, அதுவும் பிரத்யேகமாக 2020 மாணவர்களுக்காக அவர் கூறிய ஒரு ஆலோசனையாகவும் இருந்தது. அது 3 விஷயம் கூறியிருந்தால், பி ஓப்பன் மைண்ட், பி இம்பேஷன்ட், பி ஹோப்ஃபுல். ஓப்பன் மைண்ட் என்றால் இந்த பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது, அதனை நாங்கள் தெரிந்து கொண்டு அதற்கான திட்டங்களை நாங்கள் செயற்படுத்தி முன்னோக்கி செல்ல வேண்டும். அதோட பி இம்பேஷன்ட், பொறுமையற்று இருங்கள். அவையே நாங்கள் குறுகிய காலம் என்பது காணப்படுகின்றமையினால் நாங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளக்கூடாது மாணவர்கள் அனைவருக்கும். ஆகவே நாங்கள் அடிக்கடி கல்வி நடவடிக்கைகளில் கவனத்தை குவித்து கொள்ள வேண்டும். அதோடு நம்பிக்கை இல்லாவிட்டால் எதுவுமே செய்ய முடியாது. அனைத்தையும் நாங்கள் செய்து முடிப்போம் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் செயற்பட வேண்டும். அவ்வாறு செயற்பட்டால் மட்டுமே இந்த 2020 மாணவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனையை பற்றி கதைக்காமல் இந்த சமூகம் அவர்கள் எவ்வாறு இதனை எதிர்கொண்டார்கள் என்பதை பற்றி எம்மை பற்றி பெருமையாக பேசும் என அவர் கூறியிருந்தார். அதையும் நான் முன்வைக்க விரும்புகின்றேன்.
நிச்சயமாக இப்படியான பலரும் பல கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார்கள். சில நேரங்களில் சமூக வலைத்தளங்களில் வருகின்ற ஒரு காணொளி கூட மாணவர்களுக்கு மத்தியிலே எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தியிருக்கின்றது என்பதை எங்களால் அந்த மாணவர்களுடைய கருத்திலிருந்து உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலும் கூட நானும் சில விரிவுரைகளை செய்திருக்கின்றேன். மாணவர்களுக்கு ஊடகத்துறை சார்ந்து சில விரிவுரைகளை செய்வேன். அது அந்த வகுப்பறை கற்பித்தல் முறை என்பது இப்பொழுது நானும் நீங்களும் நேரடியாக அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த உணர்வு என்பது ஒரு வித்தியாசமான உணர்வு. அப்படியான விரிவுரைகளை செய்யும் போது ஒரு வித்தியாசமாக இருந்தது. அதே போல இந்த கோவிட் கால பகுதியில் எனக்கும் ஒரு அனுபவம் இருந்தது. இந்த டிஜிட்டல் விடயங்களை மையப்படுத்தி அல்லது ஜூம் தொழில்நுட்பம் அல்லது மைக்ரோசாஃப்ட் டீம் போன்றவற்றை பயன்படுத்தி சில விரிவுரைகளை நடத்துவதற்கு இருந்தது. அந்த நேரடியாக இருந்து நடாத்திய வகுப்புகளுக்கும் அதே போல நான் இந்த ஜூம் தொழில்நுட்பத்தில் நடாத்திய வகுப்புகளுக்கும் இடையிலே நான் பாரிய வித்தியாசங்களை உணர்ந்தேன். சில நேரங்களில் இப்பொழுது ஒரு சந்தேகம் வருகிறது, உங்களுக்கு நான் கற்பிக்கும் போது ஒரு சந்தேகம் வருகிறதாக நேரடியாக என்னிடம் கேட்கலாம். நான் நேரடியாக உங்களோட அந்த உணர்வுகளோடு எங்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனால் அந்த டிஜிட்டல் முறையில் கற்ற விடயத்தில் நான் அந்த விடயத்தில் இருந்த திருப்தி எனக்கு இருக்கவில்லை உண்மையில். அதே போல் நான் நிகழ்ச்சிகளை நேரடியாக செய்தோம். கோவிட் காலத்தில் ஜூம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்தோம். ஜூம் தொழில்நுட்பத்தில் செய்யும் போது எனக்கு நேரடியாக செய்து, அதாவது கலையகத்துக்கு வந்து இப்படியான ப்ரோக்ராம்களை செய்வதை விட அதற்கு வித்தியாசத்தை நான் உணர்ந்தேன். உங்களுக்கு ஒரு மாணவிகளாக நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் இந்த டிஜிட்டல் மயப்பட்ட கல்வி? நீங்கள் ஃபிசிக்கலாக பாடசாலை வகுப்பறையிலிருந்து வகுப்பறை கல்வி உங்களுடைய நண்பர்களோடு உட்கார்ந்து நீங்கள் படித்த விடயத்துக்கும் உங்களுடைய தோழி இன்னொரு இடத்தில் இருப்பார், ஆசிரியர் இன்னொரு இடத்தில் இருப்பார், ஆனால் எல்லோருமே ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு வர்ச்சுவல் ஸ்டடி என்று சொல்கின்ற அளவுக்கு நீங்கள் டிஜிட்டல் மயப்பட்ட ஒரு கல்வி, இந்த உணர்வு எப்படி இருந்தது உங்களுக்கு? உண்மையாகவே சொல்ல போனால் நீங்கள் கூறியது போலவே நேரடி கல்வி முறையில் எங்களுக்கான எல்லா சந்தேகங்களையும் நாங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதே போலவே தான் எனது தனிப்பட்ட ரீதியில் நான் கல்வி கற்ற முறைகளில் சொல்ல போனால் எமது பாடசாலையிலும் சரி பிரத்யேக வகுப்புகளிலும் சரி எமது ஆசிரியர்கள் கூறிய ஒவ்வொரு அறிவுறுத்தல்களும் எங்களை வந்து படிப்பதற்கு தூண்டியதாக இருந்தது அந்த காலகட்டத்தில். அதே சமயத்தில் நாங்கள் பிரத்யேக வகுப்புகளிலும் சரி எமது பாடசாலைகளும் சரி ஆசிரியர்களுடன் கொண்ட தொடர்புகள் அவர்களுடையான உறவுகள் என்பன மிகவும் நல்லதாகவே காணப்பட்டது. எங்களை இவ்வளவு தூரம் வளர்த்தது ஆசிரியர்கள் என்றே முக்கியமாக சொல்லலாம். அப்படியாக இருக்கிற நேரத்தில் இந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையில அவங்களோட இன்னும் மிகவும் ஒரு நெருக்கமான தொடர்பு இல்லை அப்படின்னு ஒரு சிறிய ஒரு ஆதங்கம் மாணவர்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்து. கல்வி என்ற ரீதியில் பார்க்க போனால் எத்தனையோ ஆசிரியர்கள் இன்னுமே தங்களுடைய குடும்ப பின்னணிகள் தங்களுடைய குடும்ப சூழல்கள் பிரச்சனைகள் என்பவற்றை கருத்தில் கொள்ளாது எங்களுக்காக அவர்களுடைய நேரத்தை செலவழித்து அவர்களுக்கும் இதற்காக பல பணக்கிரியங்களும் ஏற்படுகின்றது. தனிப்பட்ட ரீதியாக பல பணக்கிரியங்கள் ஏற்படுகின்றது. டேட்டாக்கள் எல்லாருக்குமே அது பொதுவாக தெரியும் யூசேஜ் எப்படின்னா. அதுவும் இல்லாமல் ஜூம் என்ற ஆப் சொல்ல போனால் ஒரு மீட்டிங் செய்வதற்கு அது நிறைய டேட்டாக்களை செலவிட வேண்டியதாக இருக்கிறது. அப்படியாக அவர்களுடைய தனிப்பட்ட செலவுகளையும் அவர்கள் கருத்தில் கொள்ளாது எங்களுக்காக பல வகுப்புகளை அவர்கள் அந்த நேரத்தில் செய்திருந்தார்கள். அதன் மூலம் எங்களுக்கு உண்மையாகவே பல பயன்களை பல முறையில் பெற்றுக்கொள்ள முடிந்ததாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கல்வி என்ற ரீதியில் பார்க்க போனால் வித்தியாசங்கள் தெரியவில்லை. ஆனால் வகுப்பறை சூழலில் நாங்கள் ஒன்றாக மாணவர்கள் ஒன்றாக இணைந்து வணிக பிரிவு என்ற ரீதியில் மாணவி என்ற ரீதியில் நான் பேசும்போது எமது வணிக கல்வியில் ஒரு ஆசிரியர் எங்களுக்கு ஒரு கேள்வியை தந்தார் என்றால் நாங்கள் வணிக ரீதியாக அதை சிந்தித்து முக்கியமாக வணிக கல்வியாக இருக்கலாம் பொருளியலாக இருக்கலாம் எல்லா படத்திலும் நாங்கள் சுயமாக சிந்தித்து அந்த ஒரு விடையை தயாரிக்கும் போது எங்களுக்குள் பல வேறுபட்ட கருத்துக்கள் எங்களுக்கு இடையிலான பலவிதமான கன்வர்சேஷன்ஸ் நிறையா இருக்கும். அது இந்த இடத்துல கொஞ்சம் துண்டிக்கப்படுற மாதிரி ஒரு சிறிய ஆதங்கம் அது மாணவர்களாக எங்கள் மத்தியில் இருக்கு. அதாவது நீங்கள் உங்களுடைய வகுப்பறை கல்விக்கும் இந்த டிஜிட்டல் கல்விக்கும் இடையில் நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய வீட்டிலிருந்து தான் மொபைல் ஃபோனை வைத்துக்கொண்டு படிக்க போகிறீர்கள். இந்த சூழ்நிலையில் அம்மா வீட்டில் இருப்பார், அப்பா இருப்பார், அதே நேரம் எல்லோருமே வீட்டில் இருந்த ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் அப்படி படித்தீர்கள். அது எப்படி ஒரு உணர்வு இருந்தது உங்களுக்கு? வித்தியாசமான உணர்வாக இருந்தது? சில நேரங்களில் உங்களுக்கு வகுப்பறையில் கன்சென்ட்ரேட் பண்ணுவதை விட வீட்டில் இருந்து கன்சென்ட்ரேட் பண்ணுவதில் சிரமங்களும் இருந்திருக்கும். அதை எப்படி பார்க்கின்றீர்கள்? ஆரம்ப காலத்தில் உண்மையிலேயே நாங்கள் சிரமங்களை ஏற்றிருந்தோம். ஏனென்றால் பாடசாலை என்பது கல்விக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு இடமாக இருந்தது. ஆனால் வீடு என்பது எல்லா துறை சார்ந்த குடும்பம் என்பது அது வேறு பின்னணி.
அப்போது குடும்பமாக நாங்கள் இருந்து வீட்டில் இருந்த போதிலும் அவர்களுடைய வேலையை செய்து இந்த காலத்திலும் இப்போ எங்களுக்கு கல்வி என்பது இந்த காலத்தில் கட்டாயமாக இருந்ததால் நாங்கள் அந்த கல்வியை தொடர வேண்டியதாக இருந்தது. அந்த காலப்பகுதியில் ஆரம்பத்தில் இந்த தொழில்நுட்பம் பற்றிய விளக்கம் இல்லாத காரணத்தினால் எங்களை நாங்களும் சற்று மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவைகளும் ஏற்பட்டது. அப்படி மாற்றிக்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆசிரியர்களுடைய பல அறிவுரைகளும் சுயக்கல்வி என்ற புது அனுபவம் இந்த இடத்துல எங்களுக்கு கிடைத்தனால அது நாளடைவில் எங்களை அந்த வழியிலேயே எங்களை பழக்கப்படுத்தி விட்டது. நிச்சயமாக இப்படியான பல அனுபவங்கள் மாணவர்களுக்கு இருக்கின்றது. வீட்டில் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற மாணவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், உங்களுக்கும் கூட இப்படியான அனுபவங்கள் இருக்கும். உங்களில் சிலராக நாங்கள் தெரிவு செய்து கொழும்பிலே இருக்கின்ற மாணவர்கள் 3 பேரோடு தான் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். மாணவர்களுடைய உணர்வுகள் வித்தியாசமானவை. இந்த COVID-19க்குள்ளே அவர்களுடைய மனோநிலை, இந்த கல்விசார் மனோநிலை என்பது மிக வித்தியாசமாக இருந்தது. நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளின் ஊடாக புத்திஜீவிகளை அழைத்து உளவியலாளர்களை அழைத்து எப்படி இருந்திருக்கும் என்பதை நாங்கள் பேசினோம். இன்றைய தினம் நாங்கள் அதே மாணவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். விளம்பர இடைவெளியின் பின்னர் சந்திப்போம். மக்கள் நம்பக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய மக்கள் நம்பக்கம் நிகழ்ச்சியில் நாங்கள் COVID-19 காலப்பகுதியில் மாணவர்களுடைய கல்வி போக்கு சம்பந்தமாக கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதுவும் 3 மாணவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த மாணவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எப்படியான உணர்வோடு இருந்தார்கள் இந்த COVID-19 காலப்பகுதியில், அதே நேரம் இந்த டிஜிட்டல் கல்வியின் ஊடாக எப்படியான பயன்களை அடைந்தார்கள், அதே போல இவர்கள் 3 பேருமே கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்று இருக்கின்ற மாணவர்கள். அந்த பரீட்சைக்கு தோற்றுவதற்கு அவர்கள் என்ன மாதிரியான தயார்படுத்தல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற கோணத்தில் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் புனித அன்னம்மாள் மகளிர் மகா வித்தியாலயத்தினுடைய மாணவி பவிதா சண்முகநாதன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அதே போல ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரியினுடைய மாணவி ஃபாத்திமா தாஜ் முகமது அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். கொழும்பு இந்து கல்லூரியினுடைய மாணவர் எஸ் விதூஷன் இணைந்திருக்கின்றார். இந்த 3 பேரோடு தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக சஜானா, உங்களிடம் தான் அடுத்த கேள்வி. இந்த டிஜிட்டல் கல்வி அல்லது இந்த ஆன்லைன் கல்வியை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அது உங்களுக்கு பயனுடையதாக அமைந்திருந்ததா அல்லது வகுப்பறை கல்விக்கும் இந்த டிஜிட்டல் கல்விக்கும் இடையிலே என்ன வித்தியாசத்தை உணர்கின்றீர்கள்? உண்மையில் ஆரம்பத்தில் எங்களுக்கு சற்று சிரமமாகவே இருந்தது. அதை கையாளுவதற்கான அவ்வளவான தொழில்நுட்ப அறிவு பொதுவாக எங்கள் மாணவர்களிடம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். ஆகவே அந்த வகையில் ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருந்தாலும் பிற்பாடு அதற்கு நாங்கள் பழகிக்கொண்டோம். உண்மையில் வகுப்பறை கல்வியை போன்று உண்மையில் அல்லாவிடினும் அதைவிட இணையவழி கல்வி சற்று வினைத்திறனாகவே எங்களுக்கு பட்டது என்று நான் கூற வேண்டும். ஏனெனில் உதாரணமாக இப்போ ஒரு ஆசிரியர் அவரது பாடத்தை விளக்கப்படுத்தும் போது அவரது அந்த விளக்கங்கள் அது தொடர்பான விடயங்களை முன்வைக்கும் போது சில வரைபடங்கள், நிழற்படங்கள் மற்றும் சில காணொளிகளின் மூலமாக எங்களுக்கு விளக்கம் அளித்தார்கள். அந்த திரையில் அவற்றை முன்வைத்து விளக்கம் அளித்தார்கள். இது உண்மையில் எங்களுக்கு சற்று மேலதிக அறிவை ஈட்டி தந்தது. அதே போல சஜானா, நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து தான் நான் கேட்கின்றேன். ஒரு ஜூம் கிளாஸ் நடத்தும் போது சில நேரங்களில் நான் ஒரு விரிவுரை நடத்துவனாக இருந்தால் அந்த இடத்தில் அனைத்து மாணவர்களுடைய மைக்களையும் மியூட் பண்ணிவிட்டு அந்த பேசுகின்ற ஆசிரியர் மாத்திரம்தான் பேசுவோம். அதே போல் ஒரு வகுப்பறை எனும் போது ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கும். எப்படி நீங்கள் வகுப்பறையில் ஆசிரியர் ஒரு விடயத்தை படிப்பித்து கொண்டு உங்களுக்கு கணக்கியல் ரீதியாக ஒரு விடயத்தை படித்து கொண்டு செல்கிறார் என்றால் உங்களுக்கு ஒரு இடத்தில் விளங்கவில்லை என்றால் ஆசிரியர் மறுத்து கேட்கலாம், இதற்கு என்ன எனக்கு விளங்கவில்லை சொல்லுங்கள் என்று. ஆனால் இந்த ஜூம் வகுப்பிலே அல்லது மைக்ரோசாஃப்ட் டீமிலே நாங்கள் படிக்கும்போது சில நேரங்களில் நீங்கள் ஆசிரியர் அந்த லெக்சரிங் நடந்து கொண்டிருக்கும்போது இடையில் பேசுவீர்களாக இருந்தால் மற்றவர்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அப்படி இந்த தொழில்நுட்ப ரீதியான சில பிரச்சனைகள் இருந்தன. நான் உணர்ந்தவை ஒரு ஆசிரியனாக. நீங்கள் அதனை எப்படி பார்க்கிறீர்கள் மாணவியாக? உண்மையில் ஆரம்பத்தில் சிரமமாகத்தான் இருந்தது. இவ்வாறான தொழில்நுட்ப இடர்பாடுகள் மட்டுமல்லாது சில உடலியல் ரீதியான பிரச்சனைகளும் காணப்பட்டது. உதாரணமாக தொலைபேசியை இவ்வாறு வைத்து நாங்கள் அதற்கு ஏற்றவாறு இருந்து நாங்கள் கற்கும்போது சில உடலியல் ரீதியான பிரச்சனைகளையும் நாங்கள் சந்தித்தோம். அதாவது சில நேரங்களில் எங்களுக்கு வீடுகளிலே படிப்பதற்கான சரியான மேசை கட்டமைப்பு இது எல்லா மாணவர்களையும் நாங்கள் பேச வேண்டும். சிலரிடம் இருந்திருக்கும். பாடசாலையில் இருக்கின்ற அந்த ஒழுங்கான கதிரை முறைமைகள், சில நேரங்களில் நாங்கள் பெட்டிலே உட்கார்ந்து கொண்டே படித்த சூழ்நிலைகள் இருந்திருக்கும். இப்படியான விடயங்கள் இடர்பாடுகள் இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன்.
ஆம், அவ்வாறான இடர்பாடுகள் இருந்தன. ஆனாலும் மாணவர்கள் என்ற ரீதியில் நாங்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் சிந்திக்க வேண்டும். ஏனெனில் நம் நாடு மட்டுமல்ல, நம் பிரதேசம் மட்டுமல்ல, இந்த உலகளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலைகளும் அனைத்து மாணவர்களும் இவ்வாறான சிக்கலை எதிர்கொண்டுதான் வருகின்றார்கள். ஆகவே நாம் அவற்றை எவ்வாறு முகம் கொடுத்து இதை ஒரு சவாலாக எடுத்து நாம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும். அந்த வகையில் நாங்கள் ஆரம்பத்தில் பல சிரமங்களை எதிர்கொண்டாலும் பிற்பாடு அவற்றை விளங்கி கையாண்டு அதிலிருந்து எவ்வாறான சாதகங்களை பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வாறான சாதகங்களை பெற்றுக்கொண்டோம். அது மட்டுமல்லாது எங்களது பாடசாலை ஆசிரியர்கள் மட்டுமல்லாது இலங்கை முழுவதிலும் உள்ள பல பிரதேசங்களில் இருந்து பல ஆசிரியர்கள், பல விரிவுரையாளர்கள், பல சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் பல காணொளிகளை, பாடம் சார்ந்த பல காணொளிகளை கற்பித்து அவற்றை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருந்தார்கள். இவை உண்மையில் எங்களுக்கு பல விளக்கத்தை அளித்தன, எங்களது அறிவை மேலும் வளர்த்தன என்றே கூற வேண்டும். அதே போல் அரசு தொலைக்காட்சி ஒன்று முழுமையாகவே பாடத்திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. நாங்களும் கூட கல்விப்புத்திர சாதாரண மாணவர்களுக்காக சில பாட வகுப்புகளை நாங்கள் வழங்கியிருந்தோம். அப்படி உங்களுக்கு டிவியை பார்த்து படிப்பது எப்படியான உணர்வு இருந்தது? உண்மையில் நாங்கள் அது ஒரு ஆர்வத்துடன் படித்தோம். உண்மையில் எனது நண்பர் வட்டாரம், எனது பாடசாலை மாணவர்களை குறிப்பாக சொல்லும் போது நாங்கள் ஒரு ஆர்வத்துடன் படித்தோம் என்றே கூற வேண்டும். ஏனெனில் உதாரணமாக ஒரு படத்தை தொலைக்காட்சியில் பார்க்கும்போது நாங்கள் ஆர்வத்துடன் பார்ப்போம். அது அவை அந்த காட்சிகள் அவை அனைத்தும் எங்களது மனதில் அப்படியே பதிந்துவிடும். இவ்வாறு அவற்றை பாடமாக கற்பிக்கும் போது உண்மையில் அவை அப்படியே எங்களது மனதில் பதிந்து விட்டன. அவற்றை மீட்டி பார்ப்பதற்கான ஒரு தேவை ஏற்படவில்லை என்றே நான் சொல்ல வேண்டும். மிகவும் தெளிவாக இருந்தது. வளரும் எம்மை வளர்க்கும் நாடு என்ற அடிப்படையில் இவர்கள் செய்த குருகுலம் போன்ற கல்விகள் உண்மையில் எங்களை வளர்த்தன, எங்கள் அறிவை மேலும் வளர்த்தன என்றே கூறி அவர்களுக்கும் உண்மையில் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக அந்த மாணவி சொன்னது போல இந்த இடத்திலே நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய வகுப்பறைகள், அதாவது கொழும்பை தாண்டி நாங்கள் வெளியிலே செல்வமாக இருந்தால் இன்னும் கரும்பலைகளை பயன்படுத்தி, வெண்கட்டிகளை பயன்படுத்தி கற்பிக்கின்ற பாடசாலைகள் எத்தனையோ இருக்கின்றன. இன்றும் அந்த முறைமைகளை தாண்டி நாங்கள் இந்த டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட கல்வி முறைக்குள்ளே சென்றதால் நிறைய மாற்றங்கள் மாணவர்களுக்கு ஏற்கனவே அந்த மாணவி சொன்னது போல எங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்தது. அங்கே ஒளி வடிவத்தில் அந்த கற்பித்தல் நடவடிக்கை இருந்ததாகவே அது ஒரு ஆழமாக பதிகின்ற நிறைய விடயங்கள் இருக்கின்றன. இது அந்த ஐம்புலங்களையும் பயன்படுத்தி ஒரு கற்றல் நடவடிக்கையை நாங்கள் உள்வாங்கிக் கொள்வதற்கான நிறைய செயற்திட்டங்கள் இருக்கின்றன. எனவே இந்த கற்பித்தல் முறையில் சாதகங்களும் இருக்கின்றன, அதே போல ஒரு சில பாதகங்களும் இருக்கின்றன என்பதையும் யாரால் மறுத்துவிட முடியாது. எனவே உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். எப்படி இந்த டிஜிட்டல் கல்வி, அதே நேரம் தொலைக்காட்சியின் ஊடாக வழங்கப்பட்ட கல்வி, அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? உண்மையில் சொல்ல போனோம்னா நீங்கள் கூறியது போல்தான் ஒவ்வொரு விடயத்திலும் நன்மை தீமை என்று இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நாங்கள் தீமையை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் நாங்கள் சோதனை வரும்போது அதனை சாதனையாக நம்மால் மாற்றிக்கொள்ள முடியாது, கட்டாயமாக சொல்லப்போனால். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் உள்ள சாதகங்களை எப்படி பயன்படுத்தி அந்த பாதகங்களை இல்லாமக்கி கொண்டு நாங்கள் முன்னேறுவது என்பதை மாத்திரமே நாங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் தெரிவித்து கொண்டு, அடுத்ததாக சொல்லப்போனால் பாடசாலை கல்வி முறைமையை விட இந்த ஜூம் மற்றும் நிகழ்நிலை வகுப்புகள் வினைத்திறன் அற்றதாக என்று சொல்லிவிட முடியாது முழுமையாக. ஏனென்றால் பாடசாலைகள் பலர் ஐம்புலனையும் கட்டுப்படுத்தி படித்து கொண்டு இருந்தாலும், ஆனால் அந்த நேரத்தில் கூட முழுமையாக எம்மால் சித்தியடைந்து கொள்ள முடியாதுள்ளது பரீட்சைகளில். அவ்வாறு இருக்க எமது ஆசிரியரும் அடிக்கடி கூறுவார் ஒரு விடயத்தை, சிறு வயதுகளில் புலமை பரிசிலோ அல்லது சாதாரண தர பரீட்சைகளிலோ பெற்றோர்களின் வழிகாட்டலோ அல்லது மேற்பார்வையின் கீழோ நாங்கள் செயற்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் இந்த இளமை பருவமானது எம்மால் மற்றவர்களால் நம்மை கட்டுப்படுத்த முடியாது. சொன்னால் நாங்கள் அதிகளவு கீழ்ப்படிவது குறைவு பெரும்பாலானவர்கள். அதனால் நமக்கு இந்த விடயங்களில் அந்த நிகழ்நிலை வகுப்புகளில் சுயமாக கற்றல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருப்பதினால் எமக்கு முக்கியமாக தேவைப்படுவது சுய கட்டுப்பாடே என்பது முக்கியமானது ஒன்றாகும். நிஜமாக இவர்கள் 2 பேரும் பெண்களாக இருந்து பேசினார்கள். நானும் ஒரு ஆண் என்ற அடிப்படையில், உங்களுடைய வயதை கடந்து வந்தவன் என்ற அடிப்படையில், எங்களிடம் கையிலே ஒரு மொபைல் ஃபோன் இருக்கும்போது, குறிப்பாக ஆண் மாணவர்களை பொறுத்தவரையில் நாங்கள் ரொம்பவே இந்த கேமிலே ஆர்வமாக இருப்போம். சாதாரணமாக A-level வயது இருக்கும்போது என்னென்ன விடயங்களை செய்வார்கள் என்பது பார்த்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் தெரியும், பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இவற்றை தாண்டி ஒரு ஆணாக, ஒரு ஆண் மாணவனாக நீங்கள் உங்களுடைய இந்த டிஜிட்டல் முறையினூடாக கற்றல் கற்பித்தலுக்கு பெண் பிள்ளைகளை விட ஆண்களாக எங்களுக்கு நிறைய இடையூறுகள் நிறையவே இருக்கின்றன.
எங்களுடைய சிந்தனை போக்குகள் சற்று வித்தியாசமாக இருக்கும். ஆகவே நான் வெளிப்படையாக ப்ராக்டிக்கலாகவே பேசுகிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஆண் மாணவனாக உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோனை அல்லது லேப்டாப்பை அல்லது கம்ப்யூட்டரை பயன்படுத்தி கற்கின்ற முறையில் நிறைய இடர்பாடுகள் இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். கட்டாயமாக இவ்வளவு நாட்களும் நாங்கள் எதற்காக பயன்படுத்தி வந்தோம் என்பது அனைவருக்கும் தெரியும். சாதாரணமாக நண்பர்களுடன் உரையாடுவது அல்லது கேளிக்கைகள் விடயங்கள் பொழுதுபோக்குக்காக மட்டுமே. அடுத்தது முக்கியமாக கல்வியை தவிர்த்து சும்மான அந்த மீம்ஸ் கிரியேட் பண்ணுவது அது அனைத்து விடயங்களுக்கும் பொழுதுபோக்காக மட்டுமே நாங்கள் கல்வியை தவிர்த்து நாங்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது அதன் பொழுதுபோக்குகளை தவிர்த்து அதனுள்ளேயே கல்வி நுழைகிறது என்பது மிகவும் ஏற்றுக்கொள்ள முடியாதது ஆரம்ப காலங்களில் இருந்தது. ஆனாலும் தற்போது மனநிலையானது மாற்றமடைந்து விட்டது சொல்லப்போனால். ஆகவே இவ்வாறு ஆண் என்ற வகையில் உங்களுக்கு தெரியுமானா விளையாட்டு போட்டிகளோ அல்லது பிராக்டிஸ் அந்த மாதிரி விடயங்களிலோ விடிய காலையில் 4 மணிக்கு எழும்பி நாங்கள் சென்று விடுவோம். அதற்கு ஒரு உத்வேகம் இருந்தது. ஆனால் தற்போது இந்த நிகழ்நிலை வகுப்புகள் முழு நேரமும் எடுக்க முடியாது. அதோட கவரேஜ் பிரச்சனைகள் ரொம்ப இருக்கிறதுனால அனைவரும் வீடுகளில் இருந்து கல்வியினை மேற்கொள்வதால் மற்றும் அனைவரும் கல்வியினை மேற்கொள்வதில்லை, மற்றவர்கள் பொழுதுபோக்கு நடவடிக்கையில் ஈடுபடுவதனால் கவரேஜ் பிரச்சனை. அதனால விடிய காலைகள் அதிகாலை நேரங்களிலும் வகுப்புகளை சில ஆசிரியர்கள் ஆரம்பித்து நடத்தி கொண்டு வருகின்றனர். ஆனால் அதற்கு எனது நண்பர்கள் சில பேர் வருவதில்லை. ஒழுங்காக வகுப்புகளுக்கு முகம் கொடுப்பதில்லை. ஆண்கள் குறிப்பாக சொல்கிறேன், ஆண் மாணவர்கள். பெண் பிள்ளைகள் குறிப்பிட போனால் நேரத்தை ஒதுக்கி வந்து விடுவார்கள் அவர்கள். ஆனால் நமக்கு ஒரு விடயம் மட்டும் இல்லை, நமது மனம் அங்கேயும் தள்ளாடி கொண்டு தான் இருக்கும். ஆகவே அதனை நாங்கள் ஆனாலும் அப்படி கூறிவிட்டு ஒதுங்கிவிட முடியாது. ஏனென்றால் நாங்கள் தான் எதிர்கால தலைவர்கள், அதாவது குடும்ப தலைவர்களாகவும் இருக்கப் போகிறோம். அதோடு நாட்டினை கட்டியாள போகும் அல்லது முன்னேற்றம் கடமையும். ஆகவே நான் வணிகத்துறை மாணவன் என்ற வகையில் தலைமைத்துவம் பண்புகள் கற்றிருக்கின்றோம். அதன்படி செயற்பட்டு அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி எமது இந்த காலகட்டத்தை வினைத்திறனாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக இதிலே நாங்கள் பல கோணங்களில் நின்று பேச வேண்டியிருக்கின்றது. இந்த நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பெண் மாணவிகள் எப்படி செயற்படுகிறார்கள், ஆண் மாணவர்கள் எப்படி செயற்படுகிறார்கள், அதிலே இருக்கின்ற உளவியல் சம்பந்தமாகவும் நாங்கள் ஆழமாக பேச வேண்டியிருக்கிறது. நான் நினைக்கின்றேன் இந்த மாணவர்களுடனான இந்த உரையாடல் என்பது எங்களுக்கு இன்னும் பல தலைப்புகள் மீதான ஆய்வுகளுக்கான ஒரு தளமாக அமையும் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக இவர்கள் கொழும்பை மையப்படுத்தி இருந்தாலும் கூட வித்தியாசமான பிரதேசங்களை சேர்ந்தவர்கள், வித்தியாசமாக இன மத கலாச்சாரங்களை பின்பற்றுகின்றவர்கள், பால் ரீதியாக வித்தியாசப்பட்டவர்கள், இவர்கள் ஒவ்வொருவரும் உணர்கின்ற விடயங்கள் வித்தியாசமானவை. நாங்கள் இப்படியான ஒரு தலைப்பு எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்குள்ள உருவாக்கியதும் இந்த மாணவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பிரச்சனைகள், அதே நேரம் சாதக பாதக விளைவுகள் சம்பந்தமான ஆழமான தேடலுக்கும் ஆழமான ஆய்வுக்குமான சில தலைப்புகள் உருவாவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே நாங்கள் ஒவ்வொரு விடயம் சம்பந்தமாகவும் புத்திஜீவிகள், ஆளுமைகள், அதே நேரம் கல்வித்துறை சார்ந்தவர்கள் இன்னும் பல கோணங்களில் சிந்திக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இருக்கின்றன என்பதை இந்த மாணவர்களுடைய கருத்துக்களிலிருந்து எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். விளம்பர இடைவேளையின் பின்னர் சந்திப்போம். மக்கள் நம்பக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய மக்கள் நம்பக்கம் நிகழ்ச்சியில் நாங்கள் மாணவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் மாணவர்களோடு பேசுவதற்கான காரணம் COVID-19 காலப்பகுதியில் மாணவர்களுடைய கற்றல் நடவடிக்கைகள் சம்பந்தமாக பல தளங்களிலும் பேசியிருந்தாலும் கூட அவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தன என்பது சம்பந்தமாக நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். அவர்கள் என்ன செய்தார்கள் என்ற உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் 3 மாணவர்கள் கொழும்பில் இருக்கின்ற 3 பிரபலமான பாடசாலைகளின் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை தோற்ற இருக்கின்ற மாணவர்கள் 3 பேர் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களோடு தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் புனித அன்னம்மாள் மகளிர் மகா வித்தியாலயத்தினுடைய மாணவி பவிதா சண்முகநாதன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரியினுடைய மாணவி ஃபாத்திமா சஜானா தாஜ் முகமது அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். கொழும்பு இந்து கல்லூரியினுடைய மாணவர் எஸ் விதூஷன் இணைந்திருக்கின்றார். இந்த 3 பேரோடு தான் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பவிதா சொல்லுங்கள், இப்பொழுது கோவிட் கிட்டத்தட்ட எங்களுடைய நாட்டில் பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது அந்த நியூ நார்மல் என்கின்ற வாழ்க்கை முறைமைக்குள்ளே வந்திருக்கணும், ஒரு புதிய சாதாரண வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கின்றோம். ஓரிரு வாரங்களில் பாடசாலைகள் கட்டமாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் நீங்கள் இன்னும்
2 மாதங்களுக்குள் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்று தயாராக இருக்கின்றீர்கள். ஏற்கனவே 2.5 மாதங்களுக்கு மேல் வீடுகளிலே இருந்து விட்டீர்கள். மீண்டும் உங்களுக்கு பாடசாலைக்கு செல்வதற்கு சில வாரங்கள் மாத்திரம்தான் கால அவகாசமும் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உங்களுடைய பரீட்சையை எதிர்கொள்வதற்கு நீங்கள் என்ன மாதிரியான தயார்படுத்தல்கள், என்ன திட்டங்களை வைத்திருக்கின்றீர்கள்? உண்மையாகவே சொல்ல போனால் இன்றைய தற்கால நிலைமையில் யோசிக்க போனால் சுய கல்வி முறை என்பது வந்து இந்த குறுங்காலத்தில் சாத்தியமானதொன்றாக இருக்கும் என நான் நம்புகிறேன். உண்மையாகவே பாடசாலையில் கல்வி கற்று அதை தேர்ந்ததை விட இப்போ ஜூம் வழியாக நாங்கள் கல்வி கற்கிறதுனால உண்மையிலேயே நீங்கள் சொல்லியிருந்தீங்க டவுட்ஸை டிரெக்டாக கேட்க முடியாது அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் ஆசிரியர்கள் இன்னுமே அந்த கல்வி முறைக்கு அந்த கல்வியை அந்த பாடத்தை படித்த உடனே அவர்கள் அந்த இடத்துல கூறுகிறார்கள். உண்மையிலேயே நான் கற்ற கல்விகளும் சரி ஆசிரியர்களும் சரி அதை தான் கூறுகின்றார்கள். உங்களுக்கான சந்தேகங்கள் இருந்தால் உடனே எங்களை நாடுங்கள் என்று கூறுகிறார்கள். அப்போ அந்த வேளையில் நாங்கள் அவர்களை உடனே நாடுவதும் வளமையாக இருக்கிறது. சாதாரணமாக இப்படி கேட்கின்றேன், நான் ஒரு வகுப்பு இருக்கும் போது 10 பேருக்கு 10 சந்தேகம் வரும். அந்த நேரத்தில் ஜூம் கிளாஸ்லேயே இருக்கின்றீர்கள் நீங்கள். அந்த இடத்தில் எல்லோருமே மைக்கை துறந்து கொள்வார்கள், ஒவ்வொரு இப்போ சாதாரணமாக நான் செய்த வகுப்புகளின் போது அது ஒரு ப்ரொஃபஷனல் பாடசாலை மாணவர்கள் இல்லாமல் தொழில்சார் ஒரு கற்பித்தல் நடவடிக்கையின் போது அதில் அவர்கள் அந்த ஒருவரும் சரியாக அதனை கையாண்டார்கள். ஆனால் மாணவர்கள் என்னும் போதும் சில நேரங்களில் அந்த கையாளுகின்ற விதங்களில் வித்தியாசம் இருக்கும். அது எப்படி நீங்கள் உணர்ந்தீர்கள்? கேள்வியை கேட்கும் போது உங்களுக்கும் ஒரு சந்தேகம் வரும், அவருக்கும் ஒரு சந்தேகம் வரும், எல்லோருமே கேள்வி கேட்க அவர்களுடைய மைக்களை ஆன் பண்ண முயற்சிப்பார்கள். அந்த நேரத்தில் உண்மையாகவே அந்த ஜூம் வகுப்பு நடைபெறும் போது மைக்கை ஆன் பண்ணுறது என்பது எல்லோருக்கும் ஒரு இடையூறாகத்தான் உண்மையாகவே காணப்படும். அதனாலே தான் எமது ஆசிரியர்கள் வினைத்திறனான முறையிலேயே இந்த பிரச்சனையை இனம் கண்டுதான் எங்களுக்கு சந்தேகங்களை தீர்ப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவர்கள் எங்களுக்கு தந்திருந்தார்கள். அப்படியான நேரங்களில் நாங்கள் அதை வினைத்திறனாக பயன்படுத்தி அதே நேரத்தில் எல்லா மாணவர்களுக்கும் அந்த நேரத்தில் சந்தேகங்கள் ஏற்பட்டாலும் இப்பொழுது தொழில்நுட்ப ரீதியில் நாங்கள் வகுப்புகளை அதிகமாக மேற்கொள்வதனால் தவறு தீமை என்றதை தவிர தொழில்நுட்ப ரீதியாக பல தலைமைத்துவ பண்புகளை நாங்கள் அந்த இடத்தில் வளர்த்துக் கொள்கிறோம். அந்த ரீதியில் எமக்கு தெரிந்த பாடங்களையோ அல்லது எமது நண்பர்களுக்கு வந்திருக்க அந்த சந்தேகம் எங்களுக்கு அது தரவாக இருந்தால் எங்களாலும் அதை விளங்கப்படுத்த முடியும். அப்படியாக நாங்கள் பல செயற்பாடுகளில் ஈடுபட்டும் இருக்கின்றோம். அதை நீங்கள் ஆசிரியரோடு இணைந்து செய்தீர்களா அல்லது பிரத்யேகமாக உங்களுக்குள்ளே வேறு மாணவர்களுக்கு இடையிலான சில குழு கற்கை முறைமைகளை டிஜிட்டலின் ஊடாக பயன்படுத்தி கொண்டீர்கள் அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக சில நேரங்களில் வகுப்பு நண்பர்களோடு ஷேர் பண்ணி கொண்ட விடயங்களும் இருக்கின்றன? நிச்சயமாக ஆசிரியர்களுடைய வழிகாட்டல் என்பது எங்களுக்கு கல்வி மட்டுமல்ல, வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து இன்று வரை காலம் வரை தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கின்றது. அந்த சந்தேகங்களை தீர்ப்பது என்பதும் அவ்வாறாக ஒன்றாகத்தான் இருந்தது. ஆசிரியர்கள் எங்களுக்கு இந்த COVID-19 காலத்தில் இன்று இல்லை, ஆரம்பத்திலிருந்தே எங்களுக்கு தெரிந்ததை அது ஒரு உண்மையான விடயம். எங்களுக்கு தெரிந்ததை நாங்கள் இன்னொருவருடன் பகிரும் போதுதான் அதை பற்றி அறிவு எங்களுக்கு இன்னும் முழுமையாக அடைகின்றது. அப்படியான தேவை இருந்ததால் நாங்களும் அதை பற்றி சற்றும் யோசிக்கவில்லை. அது ஒரு எமது சகமானவர்கள் எங்களுக்கு அந்த டவுட்ஸ் வந்ததுன்னு கேட்டால் அதை நாங்கள் சொல்வதில் எங்களுக்கும் ஒரு தவறு இருக்கவில்லை. மற்றும் ஆசிரியர்களும் அதற்கான உதவிகளை எங்களுக்கு செய்தார்கள். நிச்சயமாக இப்படியான ஒரு சூழ்நிலை தான் அந்த மாணவர்களிடம் காணப்படுகின்றது. எப்படி அவர்கள் இந்த கற்றல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தார்கள், அடுத்து எப்படி எடுக்கப் போகிறார்கள் என்ற விடயங்களை தான் பவிதா எங்களுக்கு சொல்லியிருந்தார். அதே போல சஜனா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இப்பொழுது இந்த 2 மாதம் கற்றிருக்கின்றீர்கள், அதாவது அந்த ஹைபிரிட் கல்வி முறை எல்லாம் கலப்பு கற்கை முறைக்குள்ளே தான் நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். அதே போல அதற்கு பின்னர் இப்பொழுது இன்னும் 2 மாதம் அளவில் இருக்கின்றது காலம். இதற்குள்ளே உங்களுடைய திட்டமிடல் என்ன மாதிரி இருக்கிறது? உண்மையில் இன்னும் சற்று காலத்தில் எங்களது பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. நாங்கள் பெரும்பாலான பாடத்திட்டங்களை நாங்கள் இந்த ஜூம் வழி கல்வியினூடாக முடித்து கொண்டோம். மேலும் பல மீட்டல் வகுப்புகளையும் செய்தோம். அந்த வகையில் எங்களுக்கு இன்னும் தேவையானதொரு விடயம் என்னவெனில், எங்களது ஆசிரியர்களை நேராக சந்தித்து அவர்களிடையே எங்களிடம் காணப்படும் சில
பாடம் சார்ந்த ஆழமான விடயங்களை சற்று கலந்தாலோசிப்பது எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. முக்கியமாக கல்வி பொதுத்தராத உயர்தர பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்களை கூறப்போனால் அவர்களுக்கு இவ்வாறானதொரு விடயம் தான் காணப்படும். ஏனென்றால் அவர்களுக்கான பல காணொளிகள், பல கற்பித்தல், தொலைக்காட்சி கற்பித்தல்கள், ஜூம் வழியான கல்விகள் பல நடைபெற்று முடிந்துவிட்டன. ஆகவே அவர்களுக்கு இன்னும் இருக்கும் இந்த இரண்டு அல்லது ஒரு மாத காலத்தில் அவர்கள் பல பல்தெரிவு வினாக்கள், பரீட்சைகளை செய்வதன் மூலமாக அவர்களது பாடத்திட்டத்தை முடித்துக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த COVID-19 தொற்றுக்கு உள்ளான பிரதேசங்களில் எனது பாடசாலையான ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரி அமைந்திருக்கும் பிரதேசமும் ஒன்றாகும். அந்த வகையில் மாணவர்களாகிய நாங்களும் சரி, எங்களது பெற்றோர்களும் சரி, சற்றொரு பதட்டமான நிலையில் உள்ளோம். ஏனென்றால் அவ்வாறு கோவிட் தொற்றுக்கு உள்ளாகிய மாணவர்களும் ஊழியர்களும், பாடசாலை மாணவர்களும் ஊழியர்களும் அவ்வாறு தனிமைப்படுத்தல் மையங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த பாடசாலை ஆரம்பமானதும் அவ்வாறான கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளார்கள். ஆகவே இவ்வாறாக இந்த மாணவர்கள் கல்வி நடவடிக்கையில் ஈடுபட காத்திருக்கும் போது இவர்களது மனநிலை சற்று பதட்டமாக இருக்கும். ஆகவே அவர்களை திடப்படுத்துவதும் அவர்களுக்கு தன்னம்பிக்கை வழங்குவதற்கும் எனது பாடசாலை என்றும் பின்னிக்காது என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. ஆகவே மாணவ சமுதாய நாமும் இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு பிற்காலத்தை, எதிர்காலத்திலும் இவ்வாறு சவால்கள் ஏற்படலாம், நாம் உறுதியாக கூற முடியாது. ஆகவே இதை ஒரு பெரிய ஒரு சவாலாக எடுத்து நாம் அதை முறியடிக்க வேண்டும். மற்றும் இவ்வாறு நமது நிறைய ஆசிரியர்கள், நமது பாடசாலை, நமது கல்வி அமைச்சு, நமது நாடு எமக்கு பல உதவிகளை செய்துவிட்டது. ஆகவே இவர்களுக்கும் நமது வெற்றியை ஈட்டிக் கொடுப்பதன் மூலமாக நமது நாட்டையும் பாடசாலையும் பெருமைப்படுத்த வேண்டியது நம் மாணவர்களாகிய நம் அனைவரதும் ஒரு தலையாய கடமை என்பதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக சஜானா சொன்னது போல இங்கே இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்கின்றது. இந்த COVID-19 பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு சென்று அல்லது சந்தேகத்தின் பேரில் அல்லது அந்த பகுதியில் இருந்தவர்கள் என்று தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட மாணவர்களும் மீண்டும் பாடசாலைகளுக்கு வருவார்கள். அதுவும் ஒரு சமூக பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே சிந்திக்க வேண்டிய இன்னொரு பக்கமாக இருக்கிறது அது. எனவே நான் நினைக்கின்ற இந்த மாணவர்கள் மூவருடனான இந்த உரையாடல் என்பது எங்களுக்கு இன்னும் பல ஆய்வு தளங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதே போல விதுஷன், உங்களுடைய அனுபவம் இனி வரும் காலங்களில் நீங்கள் எப்படி உங்களுடைய கற்றல் நடவடிக்கையை முன்னெடுக்கப் போகின்றீர்கள், அதே போல இந்த நவீன தொழில்நுட்பத்தில் பெற்ற அனுபவம், இனி வர இருக்கின்ற இந்த 2 மாதம், அடுத்தது பாடசாலை ஆரம்பித்ததன் பின்னர் எடுக்கப் போகின்ற அனுபவம், இவற்றை பயன்படுத்தி உங்களுடைய பரீட்சையை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள், அந்த விடயத்தை சொல்லுங்கள். உண்மையிலே கூற போனோம்னா கல்வி அமைச்சு அதிகமான நம் வாய்ப்புகளை எமக்கு ஏற்படுத்தி தந்துள்ளது. ஆனால் இப்பொழுது இருக்கும் இந்த குறுகிய 2 மாத காலங்களில் நம்மால் திருப்பி அனைத்தையும் படித்து கொண்டிருக்க முடியாது. விபரமாக விளக்கமாக படித்து கொண்ட காலம் முடிந்துவிட்டது. ஆகவே மாணவர்களே, இப்பொழுது கல்வி அமைச்சினால் அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் அந்த கல்வி நிகழ்ச்சிகளில் மிகவும் சுருக்கமாக அந்த பாடப்பரப்பினை முக்கியமாக பரீட்சைக்கு வரும் கண்ணோட்டத்தில் கற்பித்து கொண்டு இருக்கின்றார்கள். அத்துடன் ஆசிரியர்கள் மட்டுமன்றி இலங்கையில் உள்ள அனைத்து பிரபலமான ஆசிரியர்கள் தவிர்த்தும் பல்கலைக்கழகம், யாழ் பல்கலைக்கழகத்தில் அன்று நான் பார்த்திருந்தேன், கணக்கீடு துறை சார்பாக விரிவுரையாளர்கள் வந்து உயர்தர மாணவர்களாகிய எமக்கு அவர்கள் விரிவுரையினை மேற்கொண்டிருந்தார்கள். ஆகவே அவ்வாறான வாய்ப்புகளை பயன்படுத்தி அத்தோடு அனைத்து தற்போது வாட்ஸ்அப் மூலியமாக பல மாதிரி வினாத்தாள்கள் எமக்கு கிடைக்கப்பெறுகின்றது. அதனில் சரியானதை மட்டும் தெரிவு செய்து எடுத்து அவற்றை செய்து பார்த்து பயிற்சி பெற்றுக்கொள்வது மிகவும் சிறந்தது. அத்துடன் வாய்ப்புக்காக ஏங்கிக் கொண்டிருந்த காலத்தை தவிர்த்துவிட்டு இப்போது கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி நாங்கள் வினைத்திறனாக செயற்பட்டு பரீட்சையை எதிர்கொண்டு எதிர்காலத்தை நாங்கள் சுமூகமாக செய்து கொள்வதே நமக்கு இருக்கும் தற்போது கடமை. நிச்சயமாக இந்த உரையாடலை பார்க்கும்போது, இந்த 3 மாணவர்களுடனான உரையாடலின் நாங்கள் பார்க்கும்போது அதில் ஒரு சமரியாக நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், இந்த COVID-19 மாணவர்களுக்கு மத்தியிலே நிறைய பண்புகளை, அவர்களுடைய இயல்புகளை நிறைய மாற்றியிருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றோம். தனியாக அவர்களுக்குள்ளே தலைமைத்துவ பண்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு இடத்தை, ஒரு பிரச்சனை வரும்போது பிரச்சனை கையாளுகை சம்பந்தமாக அவர்களுக்குள்ளே பல அனுபவங்கள் கிடைத்திருக்கின்றன. அதே நேரம் அவர்களுக்குள்ளே அந்த சுய கற்றல் என்பதன் தேவை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அதே நேரம்
மாணவர்கள் என்ற நிலையை தாண்டி அவர்கள் படிப்பு பாடப்புத்தகம் என்ற பரப்பை தாண்டி குடும்பம், அது சார்ந்திருக்கின்ற வறுமை, அது சார்ந்திருக்கின்ற பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் சார்ந்த உணர்வுகள் அவர்களுக்குள்ளே வந்திருக்கின்றது. இந்த டிஜிட்டல் மயப்பட்ட கல்வி முறைமை சார்ந்த அவர்களுக்கு ஒரு புதிய அனுபவம், அந்த அனுபவத்தின் ஊடாக பெற்றுக்கொண்ட விடயம். அதே நேரம் கற்றல் மாத்திரமல்லாமல் கற்பித்தல் சார்ந்த திறன்களும் அவர்களுக்குள்ளே வளர்ந்திருக்கின்றது. தங்களுடைய சக நண்பர்களுக்கு கற்பிக்கின்ற திறன் வந்திருக்கின்றது. அதே போல இன்னுமொரு தன்னுடைய இந்த நோயினால் அல்லது இந்த கோவிடினால் பாதிக்கப்பட்ட இன்னுமொரு சகோதரனை எப்படி கையாளுவது, அடுத்த கட்டம் அவரோடு நாங்கள் இணைந்து பணிபுரியும் போது அவர் சம்பந்தமான அந்த மனோநிலையை எப்படி புரிந்து கொள்வது, அது சார்ந்த அவர்களுக்குள்ளே உணர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக கோவிட் இந்த உலகத்திலே பல அழிவுகளை ஏற்படுத்தியிருந்தாலும், பல உயிர்களை காவு கொண்டிருந்தாலும் கூட மனித மனோநிலைக்குள்ளே பல மாற்றங்களை உருவாக்கி இருக்கின்றது. மாணவர்களுடைய சிந்தனைக்குள்ளே பல மாற்றங்களை உருவாக்கி இருக்கின்றது. அவர்களுடைய சிந்தனை போக்கு, அவர்களுடைய பார்வை, அவர்கள் சிந்திக்கின்ற திறனிலே மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் இந்த வருடம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் தோற்ற இருக்கின்ற மாணவர்கள் சிறந்த பெறுபேறுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்காக அரசாங்கம் மிக திறமையான செயற்பாடுகளை எடுத்திருக்கின்றது. நிச்சயமாக இந்த கோவிட் ஆரம்பித்த ஆரம்ப கால பகுதியில் கல்வி அமைச்சருடனான விசேட சந்திப்பொன்றில் ஊடகவியலாளராக கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருந்தது. அந்த நேரத்தில் கல்வி அமைச்சர் உட்படலாக கல்வித்துறை சார்ந்தவர்கள் பல எத்தணிப்புகளை எடுத்திருந்தார்கள். அது சம்பந்தமான நிறைய விடயங்கள், அது சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருந்தன. அதே போல அரசாங்கம், ஆசிரியர்கள், மாணவர்கள் என்று எல்லோரும் இந்த கல்வித்துறை சார்ந்து பல விடயங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது அரசு கட்டம் கட்டமாக பாடசாலைகளை ஆரம்பிக்க இருக்கின்றது. இதற்கு பின்னர் மாணவர்கள் சிறந்த முறையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்திலிருந்து உங்களுடைய அடுத்த கட்ட கல்வி நடவடிக்கைகளை சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்களும் ஞாபகப்படுத்துகின்றோம். இன்றைய தினம் எங்களுடைய அழைப்பினை ஏற்று அவர்களுக்கு பரீட்சைக்கு இன்னும் சில வார காலங்கள் இருக்கின்ற இடைவெளியிலும் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புனித அன்னம்மாள் மகளிர் மகா வித்தியாலயத்தினுடைய மாணவி பவிதா சண்முகநாதன் அவர்களுக்கும், ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரியினுடைய மாணவி ஃபாத்திமா சஜானா தாஜ் முகமது அவர்களுக்கும், கொழும்பு இந்து கல்லூரியினுடைய மாணவர் எஸ் விதுர்ஷன் ஆகியோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். தயாரிப்புதவியில் ஈடுபட்ட மிஸ்பாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் பிஸ்ரின். மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.